ஒரு தடவை இது மாதிரி வந்து ஒரு சினாரியோல அருண் ஹாஸ்டல்ல இருந்து வந்திருந்தாரு. வந்துட்டு நாங்க பேசிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தோம். ஏதோ சண்டை வந்துருச்சு. சண்டை வந்தோடனே போய் ரொம்ப கோவமா போய் ரூம்ல போய் கதவை சாத்திட்டாரு. சரி சாத்திட்டாருன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு நல்லா அடி, அம்மா நான் செம்ம அடி வாங்கினேன்ல, இருங்க அப்பா வரட்டும் வந்தோன்னு சொல்றேன்னு சொல்லிட்டு, இது வந்து அருணுக்கு என்ன ஒரு 7 இயர்ஸ் இருக்கும், எனக்கு ஒரு 10-12 இயர்ஸ் இருக்கும். நான் அழுதுகிட்டே உட்காந்துருக்கேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது எப்போ நான் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் வீங்கும்ல, அந்த வீக்கம் போயிடக்கூடாதுன்னு அமுக்கி அமுக்கி வெயிட் பண்ணிட்டே இருப்பேன். அப்பா வர வரைக்கும் அந்த வீக்கம் போயிடக்கூடாது, காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க உட்காந்துருப்பேன், அழுதுட்டே உட்காந்துருப்பேன். அப்புறம் அந்த மாதிரி ஒரு சினாரி உட்காந்துட்டு இருக்கும் போது அப்பா வந்தாங்க. இந்த மாதிரி ஆச்சுன்னா, ஏன் என்ன ஆச்சு, இல்ல அருண் இப்படி பண்ண அப்படின்னா, என்ன ஆச்சு அருணை கூப்பிடுங்கன்றப்ப கதவை ட்ரைங் டு ஓபன் த டோர், கதவை பூட்டி இருந்தது உள் பக்கமா. அடிக்கிறோம், கதவை தட்டுறோம். நான் அழுவுறேன், அருண் சாரி அருண் ரொம்ப சாரி, நீ வெளியில வந்துருன்னா கதவை திறக்கவே இல்லை. உடைச்சு திறந்தாங்க கதவை. யூ ஒன்ட் பிலீவ், உடைச்சு திறந்தா அங்க வந்து ஒரு ஏசி வந்து நாங்க ரிப்பேருக்காக அனுப்பிச்சதுனால ஒரு பாக்ஸ் போட்டு வச்சிருந்தாங்க ஏசி. அதை கழட்டிட்டு ஏசி வழியா இறங்கி எங்கேயோ போயிட்டாரு. அருண் வந்து 7-8 இயர்ஸ் தான், ஆளை காணோம் வீட்டுல. சோ நாங்களா டென்ஷன் ஆயிட்டு நாலா பக்கமும் ஓடுறோம், ஒருத்தரும் ஒரு பக்கம் ஓடுறோம், எங்க போயிட்டான் தம்பின்றப்ப ஒரு 3 hours வந்து அந்த ஹோல் ஸ்ட்ரீட், டி நகர்ல இருந்தோம், ஹோல் ஸ்ட்ரீட் பேக் அண்ட் ஃபோர்த் அந்த ஏரியாவே வலை வீசி தேடிட்டோம், ஆளை காணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஒரு இருட்டுற டைமா இருக்கட்டும், எங்களோட வாட்ச்மேன் வந்து எங்க அண்ணா ஒருத்தர் கசின் பிரதர் வீட்டுல இருந்தாரு. அவர் வந்து அந்த பக்கத்து ஸ்ட்ரீட் வழியா போகும்போது அந்த ஸ்ட்ரீட்டுக்கு எல்லோ போர்டு இருக்கும்ல, ஸ்ட்ரீட் நேம் வச்சு, அதுக்கு பின்னாடி போய் குவைட்டா பக்கத்து ஸ்ட்ரீட்லயே குவைட்டா போய் உட்காந்துட்டு இருந்தாரு. கிராண்ட் ராயல் டூர்ஸோட பயணம் பண்ணுங்க. இடங்களும் புதுசு, நினைவுகளும் புதுசு.